இவ்ளோ சீக்கிரம் தூங்கியும், இவ்ளோ 8 ஹவர்ஸ் ஸ்லீப் ப்ராப்பரா இருந்தும், மார்னிங் எந்திரிக்கும்போது நமக்கு இன்னும் டயர்டா ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஆயுர்வேதால சரக்க சம்ஹிதா அப்படிங்கிற கிளாசிக்கல் டெக்ஸ்ட்ல த்ரயோ உபஸ்தம்பா, அதாவது 3 மெயின் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப், அது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆயுர்வேதால உங்களோட ஸ்லீப் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்கிறது 2 திங்ஸ் பிளேஸ் த மேஜர் ரோல். அந்த 2 திங்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்னொன்று வந்து ஆமம், அதாவது உங்களோட டாக்ஸின்ஸ். டாக்ஸின்ஸ் எதனால உங்கள் பாடியில் அக்யூமுலேட் ஆகுது? பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது. ஆயுர்வேதால பிராமே முகூர்த்தே உத்திஷ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் டாக்டர் விஷ்ணுப்ரியா. நிறைய பேர் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ அப்படி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் நைட் ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்லீப் நல்லா தூங்குறேன், அதுவும் சீக்கிரம் தூங்கிடுறேன், அண்ட் ஸ்டில் நான் மார்னிங் எந்திரிக்கும் போது ஒரு பாடி டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு மைண்டு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அதுக்கு உண்டான ப்ராப்பர் ரீசன் என்னன்னே தெரியல. நானும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டேன், பட் ஸ்டில் இந்த லேசினஸ், இந்த டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து ஆயுர்வேதால ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆயுர்வேதால சரக்க சம்ஹிதா அப்படிங்கிற கிளாசிக்கல் டெக்ஸ்ட்ல த்ரயோ உபஸ்தம்பா, அதாவது 3 மெயின் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப், அது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஆஹார, நித்ரா அண்ட் பிரம்மச்சரியா. ஆஹாரங்கிறது ஃபுட், நித்ராங்கிறது ஸ்லீப், பிரம்மச்சரியாங்கிறது குட் காண்டக்ட். ஸோ இந்த 3 பில்லர்ஸும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களோட மென்டல் கிளாரிட்டி ப்ளஸ் உங்களோட ஓவரால் ஹெல்த்தை ப்ளஸ் லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப், ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொண்டு போகலாம். தூக்கம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெஸ்ட் தேவை. ஸோ அந்த ரெஸ்ட்டுங்கிறது நம்ம மோஸ்ட்லி ப்ராப்பராக தரதில்லை. ஸோ அந்த ரெஸ்ட்டுமே நம்ம நைட்டு வந்து இப்போது 8 ஹவர்ஸ் ஸ்லீப் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஆர் சீக்கிரம் தூங்குகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இவ்வளோ சீக்கிரம் தூங்கியும் இவ்வளோ 8 ஹவர்ஸ் ஸ்லீப் ப்ராப்பராக இருந்தும் மார்னிங் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் டயர்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னா, தென் வேர் இஸ் த மிஸ்டேக், அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இங்கே குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப் விட அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து எவ்வளோ நல்லா நம்ம தூங்குகிறோம், என்னென்ன டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஸ்லீப் வந்து நம்மளுக்கு குவாலிட்டியாக இருக்குங்கிறது தான் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஆயுர்வேதாவில் உங்களோட ஸ்லீப் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்கிறது 2 திங்ஸ் பிளேஸ் த மேஜர் ரோல். அந்த 2 திங்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அக்னி, அதாவது உங்களோட டைஜஸ்டிவ் ஃபயர் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து உங்களோட தோஷாஸ், அதாவது பாடி கான்ஸ்டிடியூஷன் எல்லாமே சீராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும்போது உங்களோட ஸ்லீப் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டைஜஷன். உங்களோட டைஜஷன் வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த டைமில் நீங்கள் உங்களோட ஃபுட்டை எடுத்துக்கிறீங்க, அதுக்கு டைஜஷன் ஆகுறதுக்கான ஒரு டைம் நீங்கள் கொடுக்குறீங்களா, ஆர் நீங்கள் சாப்பிட்ட உடனே தூங்க போகிறீங்களா, இதெல்லாமே உங்களோட ஸ்லீப்பை வந்து டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நைட்டு வந்து லேட்டாக சாப்பிட்டுட்டு அந்த டைஜஷனுக்கு உண்டான டைம் நீங்கள் தராமல் தூங்கும்போது நீங்கள் மார்னிங் எந்திரிக்கும் போது ஆப்வியஸ்லி உங்கள் பாடி வந்து ஹெவியாக ஃபீல் ஆகும். ஒரு பேட் பிரெத் வந்து நீங்கள் உங்கள் ஓரல் கேவிட்டியில் பார்க்கலாம். அப்புறம் மார்னிங் உங்களுக்கு அவ்வளோ அப்பிடைட் இருக்காது, உங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கும், ப்ளஸ் ப்ளோட்டிங், இதெல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். நீங்கள் ஒரு லேட் டின்னர் எடுத்துகிட்டு தூங்கும்போது இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் பி இம்பேக்டிங் ஆன் யோர் ஸ்லீப். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கும் போது நீங்கள் ஆப்வியஸ்லாக உங்கள் பாடி டயர்டாக ஃபீல் ஆகும் அண்ட் ஒரு மென்டல் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணி ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் பெட் டைமுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்றது, உங்களோட டின்னர் எடுத்துக்கிறது பெட்டர். இன்னொன்று வந்து ஓவர் ஈட்டிங் பண்ணுறது டியூரிங் நைட் டைம், ரொம்ப ஓவராக சாப்பிட்டுட்டே இருக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் வென் இட் கம்ஸ் டு டின்னர், முடிஞ்ச அளவுக்கு லைட்டர் டின்னராக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெவி மீல் அந்த மாதிரி எடுக்காமல் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃப்ரெஷ்லி குக்டு ஃபுட் அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ இன்னொன்று வந்து ஆமம், அதாவது உங்களோட டாக்ஸின்ஸ். டாக்ஸின்ஸ் எதனால உங்கள் பாடியில் அக்யூமுலேட் ஆகுது?
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிகாஸ் ஆஃப் டைஜஷன். உங்களோட அந்த டைஜஷன் ப்ராப்பராக இல்லாத போது அஃப்கோர்ஸ் உங்களோட அந்த மெட்டபாலிக் டாக்ஸின்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி அக்யூமுலேட் ஆகும்போது இட் வில் டெஃபினெட்லி இம்பேக்ட் ஆன் யோர் ஸ்லீப். ஸோ நீங்கள் ஈவன் ஒரு 8 hours ப்ராப்பர் ஸ்லீப் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கும் போது இவங்க பாடி வந்து கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும். ஒரு பிரெயின் ஃபாக் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இல்லாத மாதிரி இருப்பீங்க. அண்ட் பாடி பெயின் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பாடி பெயின் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ டாக்ஸின்ஸ் அதிகமாகும் போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இன்னொன்று 8 hours ஸ்லீப் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் டியூரிங் த நைட் டைம். ஸோ நிறைய பேர் இப்போ இருக்க ருட்டீனில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெனி பீப்புள் ஆர் இன்டு நைட் ஷிஃப்ட்ஸ். ஸோ நைட் ஷிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட டே டைம் ஃபுல்லாக ஸ்லீப்பிங் டைமாக ஆகுது, விச் இஸ் ஆஃப் 8 hours or 9 hours ஆஃப் ஸ்லீப். ஸோ உங்களோட 8 hours ஆஃப் ஸ்லீப் டியூரிங் டே டைம், அதாவது பியாண்ட் 6 o'clock or 10 o'clock வரைக்கும் தூங்குறீங்க அப்படின்னா டியூரிங் டே டைம், அது வந்து இட் இஸ் கப்பம். உங்களோட கப்பம் வந்து உங்கள் பாடியில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இட் இஸ் ஹை. ஸோ அந்த டைமில் நீங்கள் தூங்கும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் பாடியில். ஸோ இதுக்கு ஈஸியான சொல்யூஷன் அப்படி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங்காக நம்ம எந்திரிக்கிறது, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது. ஆயுர்வேதாவில் பிராமே முகூர்த்தே உத்திஷ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்கள் பாடி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்ட் ஃபேஸில் இருந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் ஆகுறதுக்கு ஆன ஒரு டைம் பீரியட் தான் பிரம்ம முகூர்த்தம். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மைண்ட் கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். டு ஸ்டார்ட் அ நியூ டே உங்கள் பாடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு புது ஆக்டிவிட்டி பண்ணும்போதோ ஆர் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லாவே உங்கள் பாடி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி உங்கள் பாடி வந்து நல்ல கிளியரர் விஷன் வந்து கிடைக்கும் டியூரிங் பிரம்ம முகூர்த்தம். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கலாம், பிரம்ம முகூர்த்தம்னா எந்த டைமில் கரெக்டாக எந்திரிக்கணும்? ஸோ நிறைய பேர் சொல்கிறது 3 o'clock, 4 o'clock, 5 o'clock. ஸோ கரெக்ட் டைம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா 90 minutes, அப்ராக்சிமேட்லி 90 minutes பிஃபோர் சன்ரைஸ், தட் இஸ் பிரம்ம முகூர்த்தம். ஸோ கரெக்டான பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமில் தான் எந்திரிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஹியூமன் வந்து ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது ஒரு குட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஹெல்தி மைண்டுக்கு ரொம்பவே நல்லது. இல்லைன்னா அவங்களோட பாடி கான்ஸ்டிடியூஷன், அவங்களோட ஏஜ், அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து அந்த வேக்கிங் அப் டைம் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அதே டைமாக மெயின்டைன் பண்ணிக்கிறது பெட்டர். இன்னொரு ரீசன் மார்னிங் எந்திரிக்கும் போது டயர்டாக ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி லேட்டாக தூங்குறது. ஸோ அந்த லேட்டாக தூங்குறத வந்து அது ஒரு ரொட்டீனாகவே நிறையா பேருக்கு இருந்துகிட்ருக்கு. மேபி வாட்ஸ் எவர் ரீசன், ஒரு உங்களோட ஒர்க் ஸ்கெடியூலாக இருக்கலாம் ஆர் டியூ டு பர்சனல் ரீசன்ஸாக இருக்கலாம். பட் அந்த நைட் ஸ்கெடியூலுங்கிறத மேக்ஸிமம் ஒரு 9-10 அந்த மாதிரி நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கிட்டா நெக்ஸ்ட் டே அது ஒரு ஹேபிட்டாக நீங்கள் ஒரு மார்னிங் ரொட்டீன் எந்திரிக்கும் போது உங்கள் பாடி வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், ப்ளஸ் நீங்கள் எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க த்ரூ அவுட் த டே. நீங்கள் மார்னிங் எந்திரிக்கும் போது டயர்டாக ஃபீல் பண்ணுறதுக்காக இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் ஸ்ட்ரெஸ், anxiety or vitamin deficiency or ஏதாச்சும் ஹெல்த் கண்டிஷன்ஸ். மெயின் விட்டமின் டெஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் விட்டமின் டி, விட்டமின் B12 ஆர் அயன் டெஃபிஷியன்சி. ஸோ இந்த மாதிரி டெஃபிஷியன்சிலாம் இருக்கும்போது ஆர் எனி ஹெல்த் கண்டிஷன்ஸ் லைக் தைராய்டு ஆர் டயபெட்டிஸ், ஸோ இந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது கூட நீங்கள் மார்னிங் எழுந்திருக்கும் போது டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் ஃபிசிஷியன் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ராப்பராக என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத, ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறத கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுட்டு உங்கள் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆயுர்வேதாவில் தினச்சரியா அப்படிங்கிறது ஒரு ரொட்டீன் இருக்குது, விச் இஸ் த டெய்லி ரெஜிமெண்ட். நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ பேசியிருப்பேன், அதை போய் நீங்கள் பாருங்கள். நான் கீழே லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு டெய்லி ரொட்டீன் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் நீங்கள் தவிர்க்கலாம்.